Hi dear students and parents, welcome back to my future YouTube channel. Now Professor Suganya Devi, a certified career consultant, உங்களோட career guidance super spot. So நம்ம அடுத்த வீடியோவா மிக 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 முக்கியமான வீடியோவா சாய்ஸ் ஃபில்லிங் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, எப்பங்க மேம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு. நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷனே ஜூலை 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த ஜூலை 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 1 வீக் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துக்குவாங்க. நீங்க மார்க் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம் சிஸ்டம்ல போட்டு எந்த மார்க் அடிப்படையில வந்து உங்களோட கட் ஆஃப் வச்சு அவங்க ரேங்க் ப்ரிப்பேர் பண்ணும். அதுக்கு டைம் வேணும்ல. அந்த ரேங்க் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 1 வீக் ஆச்சு அட்லீஸ்ட் ஆகும். ஸோ 1 வீக் முடிஞ்ச செகண்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த தடவை வந்து கொஞ்சம் டிலேவா தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீட்டோட ரீ எக்ஸாம் என்டர் ஆனதுனால எல்லாமே டிலே ஆகுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஹாப்பி நியூஸ், இன்னைக்கு டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் எப்பப்ப கவுன்சிலிங் டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப மார்க் வந்து கம்மியா இருக்கிறவங்களுக்கே வந்து சூப்பர் காலேஜ் இந்த இயர் கிடைக்க போகுது. அதே மாதிரி பாராமெடிக்கல் கோர்ஸுக்கும் 100% சூப்பர் காலேஜ், ரொம்ப மார்க் கட் ஆஃப் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும்னு ரொம்ப நம்புறேன். அதனால வந்து இந்த கவுன்சிலிங்காக வெயிட் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சூப்பர் காலேஜ், கண்டிப்பா கவர்மெண்ட் சீட்டே ரொம்ப லோ கட் ஆஃப்லயே கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஹோப்ல இருங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சோ இந்த வீடியோல நம்ம கட் ஆஃப் குறைஞ்சாலும் நம்மளுக்கு என்ன தேவை, சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்டே எனக்கு கேட்டே இருக்கீங்க. மேம் சீட் மேட்ரிக்ஸ்னா என்ன, எம்எம்சினா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதை பத்தி தெளிவா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க பத்தின எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்க முடிக்கும் போது சாய்ஸ் ஃபில்லிங்க பண்ண மாதிரியே ஆச்சுங்க. நீங்க வந்து செம்மையா சூப்பரா பண்ணி முடிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு கான்பிடென்ட்டா கண்டிப்பா உங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்துரும். அந்த அளவுக்கு நான் தெளிவா சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட் டெமோ ஸ்டெப் பை ஸ்டெப் 14 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 14 ஸ்டெப்ஸ் உங்களுக்காக நான் டெமோ வீடியோவா ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு தெளிவா சொல்ல போறேன். ஓகே, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் .netக்கு போனோடனேயே இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு உங்களுக்கு இருக்கும். அந்த அப்ளிகேஷனே பாஸ்வேர்டு நீங்க கொடுத்துட்டு, இந்த சில டைம் கேப்ஷா கேட்பாங்க, இல்லைன்னா இது 2 மட்டும் தான் கேட்பாங்க. கேட்ட உடனே லாகின் கொடுத்தீங்கன்னா, நீங்க லாகின் பண்ணி உள்ள போன உடனே அங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு 250 rupees பே பண்ணணும். நான் சொன்ன மாதிரி டிப்ளமோ கோர்சஸ்க்குலாம் 300, டிகிரி கோர்சஸ்க்குலாம் 500. அதை பே பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணீங்களா, அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 250 rupees. ஸோ அந்த 250 rupees மட்டும் பே பண்ணணும்னு தான் இந்த டீடைல்ஸ் வரும். சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஒரு ஏரியா வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும், அது வந்து என்ன ஆயிரும், கிரீன் கலர்ல மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். புரிஞ்சுதா? இப்பதான் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க உள்ள போன உடனே நம்மளுக்கு 4 சாய்ஸஸ் இருக்கும். நல்லா கேட்டுங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான பிளேஸ். ஆட் சாய்ஸஸ், மை சாய்ஸஸ், ப்ரிவ்யூ சாய்ஸஸ், லாக் சாய்ஸஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஆட் சாய்ஸஸ்னா என்ன, உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்குது, எந்த கோர்ஸ் பிடிக்குதோ அதை ஆட் சாய்ஸ். அதை நான் வந்து நல்லா டிஸ்கிரைப்டா சொல்றேன். இப்போ இங்க பாருங்களேன், இங்க டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கா, கேட்டகரின்னு இருக்கா, கோர்ஸ், காலேஜ் நேம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க சீட் மேட்ரிக்ஸ்னா என்னங்க மேம் அப்படின்னு. ஸோ ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி. ஸோ இந்த காஸ்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்களா, அது கீழே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் 18, 16, 5, 12, 10, 6, 2. இதுதான் சீட் மேட்ரிக்ஸ். இது பேரு தான் வேகன்சி லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 18 இருக்கு, பிசி காஸ்ட் கேட்டகரிக்கு 16 இருக்கு, பிசிஎம்க்கு 5 இருக்கு, எம்பிசில 12 இருக்கு, எஸ்சில வந்து 10 சீட் இருக்கு, எஸ்சில 6 சீட் இருக்கு, எஸ்டில வந்து 2 சீட் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜான சென்னையில பிஃபார்ம் கோர்ஸுக்கு எம்எம்சி காலேஜ்ல வந்து ஓசிக்கு 18 சீட்டும், பிசிக்கு 16 சீட்டும், பிசிஎம்க்கு 5 சீட்டும், எம்பிசிக்கு 12 சீட்டும், எஸ்சிக்கு 10 சீட்டும், எஸ்சிக்கு 6 சீட்டும், எஸ்டிக்கு 2 சீட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லயும் எவ்வளோ சீட் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது பேரு தான் சீட் மேட்ரிக்ஸ்.
ஓகேவா? புரிஞ்சுதா? அந்த ஸ்டூடெண்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. சோ இப்ப புரியுதா? இது பேரு தான் வேகன்சி லிஸ்ட். சோ இது வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நீங்க செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எவ்வளவு இருக்கோ அத்தனை பர்சன்ஸ் இப்ப ஓசி இவ்வளவு இருக்குதுன்னா இப்ப நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இவ்வளவு சீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் எல்லாத்துக்குமே ஷோ ஆகும். இது பொறுத்து தான் வந்து நீங்க அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, ஸ்டெப் 1 என்ன, நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் .net அதுல போய் ஓபன் பண்ண உடனே அங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு கேட்பாங்க. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்ல அப்ளிகேஷன் நம்பர் வந்துருமா? ரேங்க் லிஸ்ட் கையில இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்திருப்பீங்களா அதை போட்டீங்கன்னாவே இந்த கேண்டிடேட் லாகின் இது பேரு தான் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இதை கொடுத்த உடனே லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அங்க போயிட்டு உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு இப்ப ஞாபகம் இருக்கோ அதை என்டர் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா ஓடிபி உங்களோட அந்த மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உள்ள என்டர் ஆகி போகலாம். இது சிம்பிள் ஸ்டெப். இந்த ஸ்டெப் 1 புரிஞ்சிருச்சுல? அடுத்தது ஸ்டெப் 2. இந்த லாகின் ஐடி போனீங்கனாலும் ஃபர்ஸ்ட் என்ன ஷோ ஆகும் அப்படின்னா அமௌண்ட் 250 பே பண்ண உடனே சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் ஆகுங்கிறது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸோ அமௌண்ட் 250 நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்றீங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் ஆகும். அது வரைக்கும் அது என்ன கலர்ல தான் இருக்கும்? ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ 250 பே பண்ணிடுறீங்க. பே பண்ண உடனே எங்க போவீங்கன்னா இந்த டேஷ்போர்டுக்குள்ள போவீங்க. ஓகே, இந்த டேஷ்போர்ட்ல போன உடனே எப்படி இருக்கும்னா நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க, இந்த டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டீங்க. ஓகே, போனோடனே இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது பண்ணிட்டீங்க, உங்களோட நேம், நீங்க என்ன கம்யூனிட்டி, நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க, பெய்டு. ஸோ இன்னும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகல. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டேட்டஸ் நாட் ஸ்டார்டட். நீங்க சாய்ஸ் லாக்கும் பண்ணல, நாட் லாக்டு. ஓகே, இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்குள்ள வந்துட்டீங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஏரியா. டோட்டலா 4 சாய்ஸஸ் இருக்கு நம்மளுக்கு. ஆட் சாய்ஸஸ், மை சாய்ஸஸ், ப்ரிவ்யூ சாய்ஸஸ், லாக் சாய்ஸஸ். இங்க தெரியுதா? ஆட் சாய்ஸஸ், மை சாய்ஸஸ், ப்ரிவ்யூ சாய்ஸஸ், லாக் சாய்ஸஸ். ஸோ ஆட் சாய்ஸஸ் அப்படின்னா என்னன்னா அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு இங்க வந்துடும், உங்களோட நேம் இங்க வந்துடும். இது வந்து நான் ஒரு சாம்பிள் வீடியோ தான் காமிச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி தான் நம்மளோட எல்லா சாய்ஸ் ஃபில்லிங்கும் நடக்கும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டோட்டல் சாய்ஸஸ் 152 இருக்கு. 152 சாய்ஸஸ் இருக்கு. நீங்க என்ன ஒரு சாய்ஸ் கூட செலக்ட் பண்ணலாதான் மை சாய்ஸ் 0ன்னு வருது. ஸோ என்ன இப்பதான் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்ப எப்படி செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்க டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்கும், கேட்டகரின்னு ஒன்று இருக்கும், கோர்ஸ், காலேஜ் நேம். எப்பவுமே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டை தான் செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஹைஃபை சிட்டிஸ்ல போய் படிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்க அவங்களோட கெரியர் growth வந்து நல்லா இருக்கும். நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்கும், செமினார்ஸ் நடக்கும், ஒர்க் ஷாப் நடக்கும். ஸோ அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சென்னை அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டை நீங்க கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, ரவுண்டு 1ல எப்பவுமே கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்னு கேட்டகரி தான் வரும். அப்போ சென்னையில எத்தனை காலேஜ் வந்து இருக்கோ அது எல்லாம் இங்க ஷோ ஆகும். ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட நீங்க கிளிக் பண்ணிட்டீங்களா? அடுத்தது கேட்டகரி கவர்மெண்ட் காலேஜ் தானே ரவுண்ட் 1ல. இப்போ இந்த காலேஜ் நேம் இங்க சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜும் ஷோ ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் எது இருக்கும்? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், எம்எம்சினா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகே, அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணோன்னா அந்த காலேஜ்ல என்னென்ன சீட் எல்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துடும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கட் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்லயே அந்த கட் ஆஃப் வந்துடும். அந்த கட் ஆஃப்ல சென்னையே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் போகணும்னு நினைப்பாங்க. அப்போ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அதுலயும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு பி ஃபார்ம் தான் வேணும்னா பி ஃபார்ம். ஓகே, ஆட். இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிஎஸ்சி நர்சிங் தான் வேணும்னா இதைத்தான் போய் நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணும். இந்த பி ஃபார்மா ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணக்கூடாது. எது உங்களுக்கு தேவையோ அதைத்தான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இல்ல எனக்கு வந்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி தான் வேணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், இந்த பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி தான் போய் ஆட் கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஏன் அப்படின்னா எதை நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றீங்களோ அதுதான் ஃபர்ஸ்டா போகும். ரெண்டாவதா வந்து
அடுத்த சாய்ஸ் கொடுக்குறீங்களா அது வந்து போகும். இது ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க பாட்டுக்கு பிஃபார்ம் தெரியுதா அதை கிளிக் பண்ணிடுறீங்க, பிஎஸ்சி நர்சிங் தெரியாதா கிளிக் பண்ணிடுறீங்க. ஓகே, இப்ப ஆனா உங்களுக்கு எந்த குரூப் தான் போகணும்னு ஆசை? பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. சோ இதை கொண்டு வந்து எத்தனாவது கிளிக் பண்ணி 1 2 3 4 5 6 7ல இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இப்படி லைனா கிளிக் பண்ணிட்டு வந்துடுறீங்களா, அப்ப கிளிக் பண்ணும்போது 7th தான் கார்டியாக் டெக்னாலஜி இருக்குது. அப்போ நீங்க 6ல இருக்கறதுக்குள்ளேயே உங்களோட இதை கன்ஃபார்ம் பண்ணிடணும். உங்களோட கட் ஆஃப் மார்க் இருக்குல்ல, அந்த கட் ஆஃப் மார்க்ல இந்த 5 சீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எம்எம்சி. அப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி தான் போகணும்னு ஆசை. நீங்க என்ன கொடுத்துட்டீங்க, அந்த 5 சீட்டுக்குள்ளேயே இந்த பிஎஸ்சி நர்சிங்கே கிடைச்சிருச்சு உங்களுக்கு. அப்ப என்ன ஆயிரும்னா, பிஎஸ்சி நர்சிங் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி பிடிக்கும், ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸா பிஎஸ்சி நர்சிங் கொடுத்ததுனால பிஎஸ்சி நர்சிங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், ஏன்னா இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கொடுத்துருக்கீங்க, அதனால அதைத்தான் கொடுப்பாங்க. இப்ப புரிஞ்சுதா? அதனாலதான் சொல்றேன், இப்பவே நீங்க ஒரு பேப்பர்ல உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி, ஃபோர்த் ப்ரியாரிட்டி அதெல்லாம் எழுதி வைக்கணும். அடுத்தது எந்தெந்த காலேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கணும். சோ அந்த ஆர்டர்ல தான் நீங்க கொடுக்கணும். புரியுதா? இப்போ நல்லா நோட் பண்ணீங்க, பிஎஸ்சி நர்சிங் மேல், பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் இருக்கும். அப்ப பிஎஸ்சி நர்சிங் மேல் வந்து மேல் அவங்க தான் கிளிக் பண்ணணும், ஃபீமேல் இருக்கிறவங்க ஃபீமேல் கிளிக் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எனக்கு பிஎஸ்சி நர்சிங். நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சுதான் உங்களுக்கு சீட்டே அலோகேட் ஆகும். உங்களோட சீட்டு வந்து நீங்க நினைச்ச காலேஜ்ல நினைச்ச கோர்ஸ் ஹாப்பியா படிச்சு நல்லபடியா வெளியே வந்து, இந்த இது வந்து பாராமெடிக்கல் கோர்ஸ், இது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க கேர் கொடுக்கற கோர்ஸ். அது வந்து நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி படிச்சு அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போனாலும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணி நல்லா படிச்சு நல்ல பிளேஸ்க்கு போகணும். அதனாலதான் இவ்வளவு தெளிவா நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு செகண்ட் சாய்ஸா பி ஃபார்ம் தான் வரணும். எனக்கு பிஎஸ்சி நர்சிங் என்னோட கட் ஆஃப்க்கு கிடைக்கல அப்படின்னா, அடுத்த சாய்ஸா எனக்கு பி ஃபார்ம் தான் வேணா பி ஃபார்ம், அடுத்த சாய்ஸா எனக்கு பிபிடி தான் வேணா பிபிடி, அடுத்த சாய்ஸா எனக்கு கார்டியாக் டெக்னாலஜி வேணா கார்டியாக் டெக்னாலஜி, அடுத்து பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜினா அந்த மாதிரி டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன கிரைட்டீரியா வேணுமோ அந்த கிரைட்டீரியால பிடிக்கணும். ஸோ அப்போ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆட் சாய்ஸஸ் அதை வந்து கொடுத்துடணும். ஓகே, கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட் ஆயிரும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிக்கணும். நான் சொன்னேன்ல, டிஸ்ட்ரிக்ட் வந்து இங்க டிஸ்ட்ரிக்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இங்க வரும். இதுல வந்து சென்னை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல்லா சென்னை காலேஜா வரும், கோயம்புத்தூர் கிளிக் பண்ணீங்கன்னா கோயம்புத்தூர் காலேஜா வரும், மதுரை கிளிக் பண்ணீங்கன்னா மதுரை காலேஜா வரும், திருச்சிராப்பள்ளினா திருச்சிராப்பள்ளி. சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சேலம் சைடு தான் போகணும்னு நினைப்பீங்க, சேலம் சைடு எல்லா காலேஜும் வரும். ஸோ உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து தேவையோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இப்ப சென்னைன்னு நான் கிளிக் பண்ணிருக்கேன். அதுல சென்னையில வந்து எல்லா கோர்ஸும் வந்துச்சு, மெட்ராஸ் மெடிக்கலா தான் சொன்னேன். இந்த மாதிரி ஆல்ன்னு இருக்கும், ஆல்னா எல்லா கோர்ஸுமே வரும். இல்ல எனக்கு சென்னையில பிஃபார்ம் கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா பிஃபார்ம் மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா சென்னையில பிஃபார்ம் எந்தெந்த காலேஜில் இருக்கோ எல்லா காலேஜும் இங்க ஷோ ஆகும். இங்க வெறும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் ஷோ ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா சென்னை கவர்மெண்ட்ல எம்எம்சில தான் எனக்கு எல்லா கோர்ஸும் வேணும்னு சொன்னதுனால இப்படி எல்லாம் ஷோ ஆகுது. இல்ல எனக்கு பிஃபார்ம் சென்னையில எல்லா காலேஜும் ஷோ ஆகணும் அப்படின்னா எல்லா காலேஜும் ஷோ ஆகும். புரிஞ்சுதா? அடுத்தது வந்து காலேஜ், ஃபில்டர் பை காலேஜ். ஸ்டெப் 6 வந்து ஃபில்டர் பை காலேஜ். இந்த காலேஜ் அப்படிங்கறது நான் சொன்னேன்ல, ஆல்னு சொன்னா எல்லா காலேஜும் வரும் சென்னையில. இல்ல எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னா தான் காலேஜ்ல தான் படிக்கணும்னா அந்த கோர்ஸ் எல்லாம் என்னவோ அது வரும். இல்ல எனக்கு ஸ்டான்லியில படிக்கணும், மோகனகுமாரமங்கலத்துல படிக்கணும், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் தான் எங்களோட நேட்டிவ், ஸோ கோயம்புத்தூர்ல படிக்கணும்னா கோயம்புத்தூர்ல கிளிக் பண்ணோம்னா அங்க என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ அது எல்லாமே இங்க வந்துடும்.
இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, சோ அந்த மாதிரி நீங்க எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா கோர்ஸ் வரும். சோ அதுல வந்து நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எனக்கு பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் வேணுமா, பிஃபார்ம் செகண்ட் வேணுமா, பிஏஎஸ்எல்பி தேர்ட் வேணுமா, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி ஃபோர்த் வேணும் அப்படிங்கறத அதை வந்து நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் கொடுக்கணும். ஓகே, இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இந்த இடத்துல தான் இது எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ், கேட்டகரி வைஸ், கோர்ஸ் வைஸ், காலேஜ் நேம் வைஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலா ஆட் கொடுக்கணும். இது சீட் மேட்ரிக்ஸை பொறுத்து உங்களோட ஆட் கொடுக்கணும். ஓகேவா? சோ அப்படி ஆட் பண்ணி சேர்த்துக்கிட்டே வரீங்க. ஓகே, அப்போ நீங்க என்ன இங்க எத்தனை மொத்தம் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 இங்க என்ன இருக்கு? டோட்டல் 152 என்ட்ரிஸ். அதுல வந்து 9 வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இனி டக்கு டக்குன்னு ஆட் கொடுக்க வேண்டியதுதான். ஓகே, சோ இப்ப ஆட் சாய்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி அந்த ஆட் சாய்ஸ்ல நான் எக்ஸாம்பிளுக்கு தான் 9 சொல்லியிருக்கேன். நீங்க 50 காலேஜஸ் 50 கோர்ஸ கூட கொடுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன காலேஜ் எல்லாம் தேவைப்படுதோ எல்லாம் கொடுத்துருங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு 50th காலேஜ்ல கவர்மெண்ட் சீட் கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒருவேளை 61ல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்குதுன்னு வைங்களேன், நீங்க 50 தான் கொடுத்துருக்கீங்க. அப்ப 61 உங்களுக்கு சாய்ஸ் கிடைக்குது. ஆனா நீங்க கொடுக்காதனால என்ன ஆயிரும்? உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்காம போயிரும். சோ அதனால கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் லோவா இருக்கிறவங்க வந்து ஒரு 70 80 வரைக்கும் கொடுங்க. ஒரே கட் ஆஃப் மார்க் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 50 சாய்ஸஸ் கொடுங்க, சேஃபர் சைடு. ஓகே, புரிஞ்சுதா? இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்களா, அந்த கோர்ஸ்ல சென்னை வேணுமா, எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அதுல இருக்கிற எல்லா காலேஜுமே கொடுத்துருங்க. எல்லா கவர்மெண்ட் காலேஜுமே கொடுத்துருங்க. அதான் மை பெஸ்ட் அட்வைஸ். இப்ப கோர்ஸ் இவ்வளவு கொடுத்துட்டீங்க, காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க, கவர்மெண்ட் சீட்ஸ் தான். இதுல வந்து எனக்கு பிஏஎஸ்எல்பி பிடிக்கவே பிடிக்காது, இதை போய் தெரியாம செலக்ட் பண்ணிட்டா அப்படின்னா இங்க டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அந்த ஆடுக்கு அப்புறம் இந்த டெலீட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டெலீட் ஆயிரும். அது வந்து உங்களோட அந்த மை சாய்ஸ்ல இருந்து போயிரும். ஓகே, அந்த மாதிரிதான் உங்களுக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த இப்ப ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அது வந்து வேண்டாப்பா, அது எதுக்கு, நம்ம இதுக்கு பதிலா வேற ஓடிஏடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் சாய்ஸ்ல போய் நீங்க ஓடிஏடிய நீங்க கிளிக் பண்ணலாம். புரிஞ்சுதா? மை சாய்ஸஸ்ல அடுத்த ஆப்ஷனா ஒண்ணு வரும், ரீஅரேஞ்ச் சாய்ஸஸ். ஸ்டெப் 9. ஸ்டெப் 9 வந்து என்ன வருது? ரீஅரேஞ்ச் சாய்ஸஸ். ஸ்டெப் 1 வந்து என்ன? லாகின் டு கவுன்சிலிங் போர்ட்டல்னு வந்துச்சா. ஸ்டெப் 2 வந்து எங்க போனோம்? டேஷ்போர்டுக்கு போனோமா. ஸ்டெப் 3 வந்து சாய்ஸ் ஃபில்லிங். அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஆட் சாய்ஸஸ் இருக்கு. அந்த ஆட் சாய்ஸ்ல ஸ்டெப் 4 என்ன பண்ணோம்? டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஃபில்டர் பண்ணிட்டோமா. ஸ்டெப் 5ல என்ன பண்ணோம்? கோர்ஸ் வைஸா ஃபில்டர் பண்ணிட்டோமா. ஸ்டெப் 6ல என்ன பண்ணோம்? காலேஜ் வைஸா ஃபில்டர் பண்ணிட்டோமா. அடுத்தது ஸ்டெப் 7ல என்ன பண்றோம்? ஆட் சாய்ஸஸ். இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டீங்க. வச்சுட்டு என்ன பண்ணீங்க? ஆட் சாய்ஸஸ் போனீங்க. அடுத்தது ஸ்டெப் 8. ஸ்டெப் 8 எடுத்துட்டீங்கன்னா மை சாய்ஸஸ். ஸோ நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ், கோர்ஸ் வைஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணீங்களா, அது எல்லாம் இப்ப என்ன ஆயிரும்னா இங்க எல்லாமே மை சாய்ஸஸ்ல வந்துடும். அந்த மை சாய்ஸஸ் வந்துட்டு இதுல ஏதாச்சும் கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை வந்து டெலிட் பண்ணிடுறீங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல? சோ அடுத்தது ஸ்டெப் 9 பாத்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் சாய்ஸஸ். ரீஅரேஞ்ச் சாய்ஸஸ்னா என்னன்னா, பிடிக்கலன்னா டெலிட் பண்றீங்க. இப்ப என்ன பண்றீங்க? ஐயோ இல்ல, எனக்கு இந்த பிஃபார்மை விட பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங் என்ன பண்ணும்? மேல வந்து மூவ் அப், இங்க மூவ் அப்னு இருக்கா, மூவ் அப் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அது மேல போயிரும். ஓகே, இதே வந்து பிஏஎஸ்எல்பி வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபிக் அப்புறம் இருந்தா எனக்கு சாய்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப என்ன பிஏஎஸ்எல்பி நீ கீழே கொண்டு வரணுமா, மூவ் டவுன். மூவ் டவுனை வந்து நீ கிளிக் பண்ணும். ஓகே, புரிஞ்சுதா? கீழே இருக்கிறது மேல போகணும்னா மூவ் அப், மேல இருக்கிற இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து அடுத்த சாய்ஸா வரணும்னா மூவ் டவுன். இப்ப இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் கோர்ஸ்லயே சொல்ற பாருங்க, பிஃபார்ம் வந்து எனக்கு செகண்டா தான் வேணும்னா மூவ் டவுன், பிஎஸ்சி நர்சிங் எனக்கு ஃபர்ஸ்டா வேணும்னா மூவ் அப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போயிடும். இல்ல எனக்கு இதுலயும் கொடுக்குறாங்க, இதுலயும் சரி இந்த பிஃபார்மே எனக்கு வேண்டாம், எனக்கு பிஃபார்ம் கோர்ஸே வேண்டாம்னா டெலிட். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல? எஸ். ப்ரிவ்யூ சாய்ஸஸ். ப்ரிவ்யூ சாய்ஸஸ்னா என்னன்னா, இப்போ இது வரைக்கும் ஆட் சாய்ஸ் பண்ணிட்டீங்க, மை சாய்ஸ்ல லிஸ்ட் எடுத்துட்டீங்க, அதுல வந்து கேட்டகரிஸ் வைஸ் மேல அப்பு கீழே டவுனு அதெல்லாம் பண்ணிட்டீங்க. இப்ப என்ன
ப்ரீவியூ சாய்ஸஸ் நான் இது வரைக்கும் நீங்க எத்தனை சாய்ஸ் எடுத்திருக்கிறீங்களோ அதெல்லாமே ஓகே. நம்ம வந்து அரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல நம்ம சொன்ன காலேஜ் நம்ம கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு கிடைக்கணும், இந்த காலேஜ் தான் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கு. ரெண்டாவதுல வந்து சென்னையில இருக்கணும், கவர்மெண்ட் பிஎஸ்சி நர்சிங் தான் செகண்ட் சாய்ஸா இருக்கணும், அது இந்த காலேஜ்ல தான் இருக்கணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், இந்த மாதிரி நீங்க எத்தனை ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஆர்டர் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதெல்லாம் செலக்ட் பண்ணி, அதுக்கு தான் நான் சொல்றேன் இப்பவே அந்த ஆர்டரை ரெடி பண்ணி வைங்க. அப்போ வந்து எதை செலக்ட் பண்ணலாம்னு யோசிக்க கூடாது. இப்பவே உங்களுக்கு என்னென்ன ஆர்டர் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி வைங்க. ஓகே, நான் வேணாம் 2025ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன் சீட்ஸ் என்னென்ன இருக்கு ஒவ்வொரு காலேஜ்லயும். ஆனா சீட் மேட்ரிக்ஸ் வந்தா தான் அந்த காலேஜ் லிஸ்ட் தெரியும். ஆனா காலேஜ் லிஸ்ட் வந்து நான் டெலகிராம் சேனலே போடுறேன், அதை பத்தின வீடியோவும் நான் ஒண்ணு போடுறேன். ஓகேவா? சோ நான் தொடர்ந்து நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ தான் போடுவேன். சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடுத்தது பாருங்க, லாக் சாய்ஸஸ் தான் ரொம்ப முக்கியம். ப்ரிவ்யூ சாய்ஸஸ் நான் லாஸ்ட் டைமே சொன்னேன். இப்போ உங்களுக்கு 5 டேஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, 5 டேஸ் சாய்ஸ் ஃபில்லிங் டைம் கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒவ்வொரு டைமும் ஆட் சாய்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுட்டீங்க, மை சாய்ஸஸ் வச்சுட்டீங்க. உங்களுக்கு இது எப்போ பண்றீங்க, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு பயம் பதட்டம் என்ன பண்ணிடுவோம், உடனே போய் என்ன பண்ணுவோம், ஓபன் பண்ணி கடகடான்னு எல்லா சாய்ஸும் கொடுத்துருவோம். ஒரு 3rd டே வந்து என்ன வரும்னா, நம்ம இந்த காலேஜ் ஆட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஃபர்ஸ்ட் நாள்லயே நம்மளுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் நாள்லயே எல்லா சாய்ஸ் ஃபில் பண்ணி என்ன பண்ணுவோம், உடனே இதெல்லாம் பண்ணிட்டோமா, ஓகே இன்னைக்கே பண்ணி முடிச்சிடணும் ஏதாச்சும் ஆயிருன்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் வெரிஃபைடு சாய்ஸஸ், லாக் சாய்ஸஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், இதை கொடுத்து ஒரு ஓடிபி வரும், லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 3rd டே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் பண்ண முடியாது. அது அவங்க டைம் கொடுப்பாங்க, 5 டேஸ் கொடுக்குறாங்களா 3 டேஸ் கொடுக்குறாங்களா தெரியாது. ஓகே, அப்ப என்னன்னா நம்ம 3rd டே மறுபடியும் ஏதாச்சும் ஆட் பண்றோம் இல்லைன்னா இல்ல இதுதான் எனக்கு கன்ஃபார்ம், இதுக்கு மேல நான் ஆட் பண்ண மாட்டேன் 100% கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னா நீங்க லாக் சாய்ஸஸ் கொடுக்கலாம். இல்ல நான் வெயிட் பண்ணலாம் 3rd டே வரைக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னாலும் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்க லாக் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க காலேஜ் என்டர் பண்ண முடியாது. அதைத்தான் நீங்க சொல்ல வரேன். ஓகே, சோ அதே மாதிரி அந்த சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டுக்குள்ளேயும் நீங்க முடிச்சிடணும். சரி நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி சாய்ஸ் ஃபில்லிங் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் நீங்க லாக் கொடுத்துடக்கூடாது. அப்போ எந்த சாய்ஸுமே போகாது. சோ அதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த டேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ சாய்ஸ் ஃபில்லிங் எந்த டேட்குள்ள கொடுக்குறாங்களோ லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் டேல வந்து நீங்க லாக் பண்ணிருங்க. அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் இமிடியட்டா ஃபர்ஸ்ட் டேவே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியும் லாக் பண்ண வேண்டாம். அது ஒண்ணு. ஸோ இன்பிட்வீன்ல எனக்கு கன்ஃபார்மா எனக்கு இந்த காலேஜ் தான், இந்த சீட்டு தான், இவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன், 50 to 70 காலேஜஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்னோட மார்க்குக்கு இந்த சாய்ஸ் கிடைச்சிரும், நான் கான்பிடென்ட்டா இருக்கேன் அப்படிங்கும் போது நீங்க தாராளமா லாக் சாய்ஸஸ் கொடுக்கலாம். லாக் சாய்ஸஸ் கொடுத்தோன்னே ஒரு ஓடிபி வரும். இங்க வந்து கேட்பாங்க ஐ ஹேவ் வெரிஃபைடு பை சாய்ஸஸ் அண்ட் வாண்ட் டு லாக் தேம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அதை டிக் கொடுத்துட்டு லாக் சாய்ஸஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணா உங்களோட எல்லா சாய்ஸஸும் அந்த ப்ரிவியூல வச்சிருந்தீங்கல்ல, ப்ரிவியூல நம்ம பார்த்தோம்ல இந்த எல்லா சாய்ஸஸும் இதெல்லாம் லாக் ஆயிரும். லாக் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணிடணும். ஓகே, இந்த இடத்துல லாக் பண்றோமா, லாக் பண்ணிட்டு ஸ்டெப் 11 அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிடணும். இது டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்க பென் டிரைவ்லயோ இல்ல வந்து உங்களோட சிஸ்டத்திலயோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்படிதான் கடைசியில வரும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆல் த ஸ்டெப்ஸ். ஸோ அந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், சாய்ஸ், எந்த டைம்ல எந்த டேட்ல நீங்க லாக் பண்ணீங்க, மொத்தமா எத்தனை சாய்ஸ் கொடுத்தீங்க, லாக் ஸ்டேட்டஸ் லாக்டு, இந்த மாதிரி கடைசியில வரணும். அதுக்காக நான் காமிக்கிறேன். லாக்டு சாய்ஸஸ் டவுன்லோட் பிரிண்ட் இங்க கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்டே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுருங்க. ஓகே, இந்த எல்லா ஸ்டெப்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினா இதுல நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லாக்கிங் பிஃபோர் ரிவ்யூயிங் த ஃபுல் லிஸ்ட். நம்ம என்ன பண்ணிடுவோம், ப்ரிவியூன்னு ஒரு சாய்ஸ் இருந்ததுல அதை வந்து பார்க்காம என்ன பண்ணிடுவோம், அவசரமா போய் லாக் பண்ணிடுவோம். அதனால அதை அவாய்ட் பண்ணணும். நீங்க மை சாய்ஸஸ் பார்த்துட்டு ப்ரிவியூல வந்து எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிடணும். அடுத்தது ஃபர்கெட்டிங் டு கிளிக் சேவ் ஆஃப்டர் எடிட்ஸ். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஆட் சாய்ஸ மேல கொடுத்துறீங்களா, அதாவது மூவ் அப்
மூவ் டவுன் கொடுத்துறீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒவ்வொரு டைமும் அந்த சேவ் பட்டனை சேவ் பண்ணும். அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், தேர்ட் டே ஃபர்ஸ்ட் டே ஓபன் ஆயிடுச்சு, நீங்க எல்லாமே கொடுத்துட்டீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து தேர்ட் டே தான் முடியுதுன்னா தேர்ட் டே நம்ம லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது லாக் அவுட் நீங்க ஒரு சிம்பிள் இருக்கு, அதை லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்களோ அது எல்லாமே இருக்கும். சில பேருக்கு என்ன பயம்னா, அப்ப நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பண்ணது போயிருமேங்க மேம் அப்படின்னு. போகாது. நீங்க என்ன பண்ணி வச்சீங்களோ அது எல்லாமே சேவ் ஆயிரும். ஓகே. அடுத்தது ஆடிங் ஒன்லி 1 to ட்ரீம் சாய்ஸஸ். ஸோ எனக்கு பிஎஸ்சி நர்சிங் தான் வேணும், அதுவும் இந்த காலேஜ்ல தான் வேணும் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 to 2 ட்ரீம் காலேஜ் மட்டும் சாய்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே சாய்ஸ் பண்ணிருங்க. இக்னோரிங் த ரவுண்ட்ஸ் டெட்லைன் கவுண்ட் டவுன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் எண்ட் டேட் வரைக்கும் பார்க்காம நம்ம இன்னும் கொடுக்கலான்னு வச்சுட்டு அந்த எண்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆர்டரிங் பை காலேஜ் ஃபேம் நாட் ரியல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச அந்த கோர்ஸை போய் படிச்சாதான் அது நல்லா மைண்ட்ல வந்து நிற்கும். ஓகே. சில பேத்துக்கு வந்து ஒரு கோர்ஸ் பிடிக்கவே பிடிக்காது, ஆனா காலேஜ்ல இது மட்டும்தான் இருக்கு, அப்ப இந்த காலேஜ்ல போய் படிச்சாதான் அப்படின்னு சொல்லி போய் சேருவீங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகேவா. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எந்த காலேஜ்ல செகண்டா எங்காச்சும் இருந்ததுனாலும் நீங்க போய் ஜாயின் பண்ணலாம். இல்ல எனக்கு அந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் படிச்சாலும் ஓகே, எனக்கு இதுவும் பிடிச்ச கோர்ஸ்னா நீங்க தாராளமா போய் ஜாயின் பண்ணலாம். நாட் டவுன்லோடிங் த லாக்டு ஸ்லிப் அஸ் ப்ரூஃப். ஸோ நீங்க லாக் பண்ணீங்களா, நான் இங்க காமிச்சேன்ல இதான் லாக்டு ஸ்லிப். ஸோ இதை வந்து என்ன பண்ணிடணும், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா. இதுதான்ப்பா ஃபுல் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், லாகின் டு கவுன்சிலிங் போர்ட்டல் போனோம். செகண்ட் டேஷ்போர்டுக்கு போனோம். தேர்டுக்கு என்ன பண்ணோம், சாய்ஸ் ஃபில்லிங் ஆட் சாய்ஸஸ் எல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டகரி வைஸ், அடுத்தது கோர்ஸ் வைஸ், காலேஜ் நேம் வைஸ், சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதையும் செக் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது ஃபில்டர் பை டிஸ்ட்ரிக்ட் வழியா டிஸ்ட்ரிக்ட், காலேஜ் வைஸ், அடுத்தது கோர்ஸ் வைஸ், சாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஆட் சாய்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மை சாய்ஸஸ்ல எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இல்ல எனக்கு செகண்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வேணும் போது சாய்ஸஸ் மூவ் அப் அண்ட் டவுன் பண்ணோம். அடுத்தது இந்த சாய்ஸ் வேண்டாம்னா டெலிட் பண்ணோம். அடுத்தது வந்து என்ன, ப்ரிவ்யூ சாய்ஸஸ், எல்லா சாய்ஸஸையும் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சாய்ஸை வந்து லாக் பண்ண ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுத்து கடைசியில சாய்ஸ் லாக் பண்ணிட்டோம். அப்ப சாய்ஸ் லாக்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்தது. அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் அதை எடுத்துட்டோம். அந்த லாக்டு சாய்ஸஸையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம். அந்த லாக்னு ஒரு சக்சஸ்ஃபுல்னு வந்துச்சுல, அதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இன்னுமே சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன். பி கான்ஃபிடென்ட். நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ஸோ கண்டிப்பா நிறைய காலேஜஸ் நிறைய சாய்ஸஸ் வந்து கொடுங்க. உங்களோட கட் ஆஃப் எதுவா இருந்தாலும் வரி பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த இயர் வந்து கட் ஆஃப் ரொம்பவே கம்மியா இருக்க சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ் சீட்டே ரொம்ப கட் ஆஃப் கம்மியா இருக்கிறவங்களுக்கே கிடைக்கிறதுக்கு சாய்ஸ் இருக்கு, நான் ரொம்பவே நம்புறேன். ஸோ பி கான்ஃபிடென்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.